ஹாய் ஃபேமிலி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது டிஎன்பிசி குரூப் டி ரிசல்ட்ஸ்க்கான ஒரு அப்டேட் தாங்க. ஸோ ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை வந்து கன்ஃபார்ம் வந்துடும் சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனால் அதில் சின்ன சேஞ்சஸ் இருந்துச்சு. ஓகேங்களா, உங்களுக்கு தெரியும். அது நிறைய ரீசன்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் விடுங்க. ஓகேங்களா, பட் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி கிடைச்ச அதே அப்டேட் தாங்க. ஒரு வழியாக நீங்கள் எதிர்பார்த்த குரூப் டி ரிசல்ட்ஸ் இன்றைக்கி கண்டிப்பாக வந்துடுங்க. சரிங்களா? நான் தான் மண்டே டு வெனஸ்டேன்னு சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கே வந்துடும் தான் நினைக்கிறேன். சான்சஸ் ஹையாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ வந்துருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும், நல்ல போஸ்டிங் வாங்கணும் தான் நம்மளோட ஆசை. ஸோ வாழ்த்துக்கள், சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. கண்டிப்பாக கவுன்சிலிங்கில் உங்களுக்கு நல்ல பிடிச்ச போஸ்ட் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகேவா? அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது, கடவுள் நம்புவோம், பாசிட்டிவ் எனர்ஜி நம்புவோம். ஓகேங்களா? சரி, யாரெல்லாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்களோ, இதுவரையும் நான் பாஸ் தான் ஆவேன் நினச்சிட்டே இருந்தேன் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் கமெண்ட்டில் கொடுங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து என்ன வந்துச்சுன்றதையும் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஜஸ்ட் சும்மா செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன், அதெல்லாம் சொல்லிருப்பீங்கல்ல. அடுத்தது குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் நோட்டிஃபிகேஷன், ஜூன் மாதம் வந்து குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் நம்ம சொல்லியிருந்தோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 85% கன்ஃபார்ம் தான். ஓகேங்களா? எனக்கு கிடைச்ச சோர்ஸும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது எதுக்கு சொல்கிறதுனா, நீங்கள் பிளான் பண்ணி படிச்சுக்கணும், அது மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான். ஓகேங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் சிலபஸை வச்சு சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா ஒரு 3 மாதம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுக்க மாட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு சேஞ்சஸ் கொடுத்துட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ணி 3 மாதத்தில் போடுறாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அது கஷ்டம் தானே உங்களுக்கு. ஸோ அதனால தான் எனக்கு கிடைக்கிற அப்டேட்ஸ் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்கியானதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே உங்கள்கிட்ட சொல்லிடுவோம். நீங்கள் அதுக்கு கொஞ்சம் ஆன்டிசிபேட் பண்ணி கொஞ்சம் பிளான் பண்ணி படிச்சிருவீங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு சேஃப் ஜோன் போயிடுவீங்கன்றதுக்காக தான் நம்ம சொல்கிறது. இதில் வந்து உங்களை ஏமாத்துறதுக்கோ உங்களை கஷ்டப்படுறதுக்கோ எதுவுமே கிடையாது. எனக்கு கிடைக்கிற அப்டேட்டு ஓரளவுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்குது, ஒரு 70 to 80% கன்ஃபார்ம் தான் அப்படின்னு கிடைக்கிறத நம்ம சொல்கிறது. அதில் இப்போ இது வரைக்கும் நம்ம சொன்னதில் மேக்ஸிமம் அந்தளவுக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் நியூஸாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுமாதிரி தான் இது. இதில் கண்டிப்பாக சில பேருக்கு பிடிக்காது, இல்லை ஏன் அப்படி மாற்றுறாங்கன்னா அது நீங்கள் டிஎன்பிசி தான் கேட்கணும். புரியுதுங்களா? சரி, ஓகேங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் படிங்க. கோர்ஸ் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். இது வாட்ஸ்அப் நம்பர், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? பை ஃப்ரம் டேக் ஆல் தி பெஸ்ட்.